சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிட் ஆர்கிடெக்சரில் ஒரு பிடிஎஃப் ஃபைல், டிராயிங் ஃபைல் வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம ரிவிட்டில் இம்போர்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிவிட் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபைல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிராயிங் ஃபைல், அதாவது பிடிஎஃப் எந்த பக்கம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு இம்போர்ட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டும். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு டீகால் எப்படி இமேஜ் ஃபார்மேட்டில் பண்ணுவீங்க இல்லையா, ரிவிட்டில் டீகால் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகுமோ அதே போல் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட் மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 32 ஃபீட் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து யூஎன் கொடுத்து ஃபிட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 32 ஃபீட் இருக்கா அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இது மேலே வந்து வால் ட்ரா பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் ஆகிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, RE அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்கேலுக்கான ஷார்ட்கட். RE எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ட்ராயிங்கை ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் ஒரு என்டர் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல் கமெண்ட் எனேபிள் ஆகிடும். அந்த ட்ராயிங்க்கான ஸ்கேல் கமெண்ட் எனேபிள் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு 32, அதாவது அங்கே ஒரு கிளிக்கு, எண்டில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய டைமென்ஷன் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். 32 ஃபீட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த டைமென்ஷனுக்கு ஏதாவது ஒரு டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்கிடெக்சரில் போயிட்டு வால் கமெண்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். லைன் டூல் எடுத்துகிட்டு இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போது டாய்லெட் பார்த்தீங்கன்னா 7 feet 6 inch இருக்குது. இங்கேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக 7 feet 6 inch இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈஸியாக அந்தந்த வால் மேலே நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ வால்க்கு வந்து எடிட் டைப்பில் போயிட்டு டூப்ளிகேட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் திக்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வால்க்கு மட்டும் நம்ம டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வால் எடுத்து அது மேலேயே ட்ரா பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ளோர் பிளான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து ரிவிட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம ஆர்கிடெக்சரில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ராயிங் ஃபைலில் இருந்தும் நம்ம பிடிஎஃப் எடுத்துக்கலாம். அதாவது ஆட்டோகேட் ட்ராயிங் ஃபைல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் ரிவிட்டில் இம்போர்ட் பண்ணியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னா, இன்சர்ட்டில் போனீங்க அப்படின்னா இம்போர்ட் கேடுன்னு இருக்கும். ஸோ கேட் ஃபைலும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேட் ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட கேட் ஃபைல் இல்லை, பிடிஎஃப் இருக்குது அப்படின்னாலும் கேட் ஃபைல்லே கொண்டு போய், அதாவது ஆட்டோகேட்லேயே நீங்கள் போட்டுட்டு ஆட்டோகேடில் வந்து பிடிஎஃப் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராயிங் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து ஆட்டோகேட் ரிவிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பிடிஎஃப் ட்ராயிங் ஃபைல் ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.